கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். புள்ளி பட்டியலை பொறுத்தளவுக்கு டிசி முதலிடத்துக்கு வந்திருக்கு, 2ஆம் இடத்துக்கு ஆர்சிபி, 3ஆம் இடத்துல ஜிடி, 4ஆம் இடத்துல பிபிகேஎஸ் இருக்கிறது. கடந்த போட்டிகளில் நடந்த புள்ளிப்பட்டியல் மாறுபாடு இதுதான் அப்படின்னு நாம் சொல்லியே ஆகணும். அது ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே ஜிடிக்கு இடையில் நடந்தது. இப்போ சிஎஸ்கே பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க, ஜிடி 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அதற்கு அடுத்தபடியாக நடந்த மேட்ச்சில் ஆர்ஆர் 9ஆம் இடத்துலேருந்து 7க்கு முன்னேறியிருக்காங்க. பிபிகேஎஸ் 1ஆம் இடத்துலேருந்து தோல்வியினால் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்காங்கங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயம். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜிடி அணியும் மோதுது. எஸ்ஆர்ஹெச் அதோட சொந்த மைதானத்தில் மோதுறது பலம். ஆனால் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப அதிரடியான பேட்டிங்னு சொல்லி அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து இழந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சம்மந்தப்படக்கூடிய ஒரு பிச்சில் தான் விளையாட போகிறாங்க. ஸோ அதனால் இந்த போட்டியில் கொஞ்சம் அனல் பறக்கும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கலாம், அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடந்த போட்டியில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதில் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டிசி என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு. டிசி பேட்டிங்கில் நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்த அடிப்படையில் கேஎல் ராகுல் நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம். அதன்படி அவர் 77 ரன்கள் 51 பாலில் 6 4 3 6 அடிச்சிருந்தார். அபிஷேக் பொருள் கொஞ்சம் நல்ல விதமாக விளையாண்டார், 33 ரன்களும். சமீர் ரிஸ்வி 20 ரன்கள். ஸ்டப்ஸும் நம்ம கணிச்சிருந்தவர் 12 பாலுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 24 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல பேட்டிங் சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. பொதுவாக சென்னைக்கு எதிராக 180க்கு மேலே அடிச்சிட்டாலே சென்னை கடந்த 5-6 வருடங்களாக தடுமாறுறாங்கங்கிறது வரலாறாக இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் இவங்க 183 ரன்களுக்கு மேலே அடித்தது ரொம்ப அந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பை எளிதாக்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெல்லி பேட்டிங்கில் மட்டும் நாங்கள் புலி இல்லை, பவுலிங்லேயும் புலி தான் அப்படின்றதையும் காமிச்சாங்க. அதில் மிட்சல் ஸ்டார்க்கு ஆரம்பத்தில் 4 ஓவரில் 27 ரன் 1 விக்கெட் எடுத்தார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் நாம் கணித்த மாதிரி முக்கியமான 2 விக்கெட் முக்கியமான தருணத்தில் 4 ஓவருக்கு 27 ரன்கள் கொடுத்து எடுத்தார். அப்போ அக்சர் படேலே 1 ஓவர் தான் போட்டிருக்காருன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ அந்தளவுக்கு பவுலிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பேட்டிங் பவுலிங் நாம் ஏற்கனவே பிளே ஆஃப்ஸ் போகக்கூடிய அணிகள்னு சொல்லி டெல்லியை தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கோம். அதற்கு தகுந்தாற் போல் இந்த டோர்னமெண்ட் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாம் சொல்லியிருந்தோம். அதற்கு தகுந்தாற் போல் முதலிடத்தில் இவங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிறது பலமாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பேட்டிங்கு. இந்த பேட்டிங்கை பார்த்துட்டு எல்லோரும் கடுப்பானது தான் மிச்சம். ரொம்ப மந்தமான பேட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஓப்பனிங்கில் கான்வே வந்தாலும் கூட அவரை முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை இழந்தார். விஜய் சங்கரை வேணும்னே அவுட் ஆகாமல் வச்சுருக்க மாதிரி தான் வச்சு அவருக்கு பேட்டில் படலை. அவர் அதை வச்சே எதிரணி நல்லா ஓட்டிட்டாங்க ஓவருன்னு சொல்லணும். சிவம் தூபேவையும் விப்ராஜ் நிகம் தான் எடுத்தார் முக்கியமான கட்டத்தில். ஸோ தோனி கடைசி வரைக்கும் இருந்து பிரயோஜனம் இல்லை. 12 ஓவர்லேயே அவர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. சிஎஸ்கேவோட பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கலீல் அகமது நல்லா தான் போட்டுட்ருக்காரு. 4 ஓவரில் 25 ரன் 2 விக்கெட் எடுத்தாலும் கூட மற்ற வீரர்கள் அவ்வளவு சிறப்பான பந்து வீச்சா அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சிறப்பாக பந்து வீசலை. ஸோ டீம் எஃபர்ட்டாக பார்க்கும் பொழுது மதீஷ் பத்ரனா கடைசி ஓவரில் ரன்னை இழுத்து பிடிக்கிறாரு. இல்லைன்னா இன்னுமே ரன்னு கூடுதலாக போயிருக்கும், 205 அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அப்படி இருந்துமே கூட இவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸு. அதனால தான் தோல்வியை தழுவுறாங்கன்னு சொல்லணும். அடுத்து நடந்த போட்டி பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்ஆருக்கும் இடையில் நடந்த போட்டி ரொம்ப பரபரப்பான போட்டியாக இருந்தது. ஆர்ஆர் அணி பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் தலைமையில் இப்போ தான் சூப்பர் டீமாக தெரிகிறது. இதில் பேட்டிங்கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவ்வளோ நாள் விட்டவர் கை கொடுத்தாரு, 67 ரன்கள் 45 பாலில். சாம்சன் பார்த்திங்கன்னா அவரு தன் பங்குக்கு 26 பாலில் 38 ரன்னு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 89 ரன்கள் அடித்தது அந்த அணிக்கு கூடுதல் பலம். அதை பின் தொடர்ந்து வந்தவங்க ரியான் பராக் 43 ரன்னு, நிதிஷ் ராணா 12 ரன் அடித்தாலும் பின்னாடி கடைசியில் ஹெட்மயரும் சேர்ந்து நல்லா அடித்தாங்க. பவுலிங் சூப்பர் பவுலிங், தெரி பவுலிங்
ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்தளவுக்கு 4 ஓவரில் 25 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சந்தீப் சர்மாவும் 4 ஓவரில் 21 ரன் 2 விக்கெட்டு, மகேஷ் தீக்ஷனா 4 ஓவரில் 26 ரனில் 2 விக்கெட்டு, குமார் கார்த்திகேயா 1 விக்கெட்டு, ஹசரங்கா 1 விக்கெட்டு, எல்லாரும் சிறப்பான பவுலிங் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிங்கில் சொதப்பல், ஆரம்பத்திலே 2 விக்கெட் போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க கடைசியில் அந்த நேகல் வதேரா நாம் ஏற்கனவே கணிச்சிருந்தோம், அவர் சிறப்பாக செயல்படுவார், மேக்ஸ்வெல் சிறப்பாக செயல்படுவார்னு. அதன் அடிப்படையில் நேகல் வதேரா 62 ரன்கள் அடிச்சிருந்தார், மேக்ஸ்வெல்லும் 30 ரன்னு. இருந்தாலும் இவங்களுடைய பவுலிங்னு பார்க்கும் பொழுது பெருசாக எல்லாருமே தான் ரன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக சிறப்பான அமைப்புன்னு இல்லை. 40 ரன் 45 ரன் 35 ரன் இப்படி கொடுக்குறாங்க. ஃபெர்க்யூசன் தான் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்த மாதிரி இருந்தது. அவரே 4 ஓவருக்கு 37 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு எடுத்திருக்காரு. ஸோ அவரும் ரன்னுக்கு போகிறாருங்கிறது தான் இந்த அணியோட பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதுவரைக்கும் சாய்க்காத அணியும் கூட ஆர்ஆர் சாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும். இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஜிடிக்கும் இடையிலான போட்டி. ஹைதராபாத் சொந்த மைதானத்தில் நடக்கிறது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு பலம். அப்போ பேட்டிங்கில் 300 அடிக்கணும்னு இன்னும் நினைப்பாங்களா என்னன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சும் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் மோதியிருக்காங்க. அதில் 3 மேட்ச்சில் ஜிடி வின் பண்ணியிருக்கு, 1 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்கு. 1 மேட்ச்சுக்கு முடிவு தெரியல. இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக ஹையஸ்ட் ஸ்கோர்னால் 200 தாண்டவே இல்லை 2 பேருமே. அப்போ இந்த போட்டியில் 200 அடிப்பாங்களான்னு பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் 195லையும் இவங்க ஜிடி 199லையும் இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சமாக ஸ்கோர் சுருண்டாலும் கூட ஓரளவுக்கு கௌரவமான ஸ்கோரில் தான் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 154, ஜிடி 162. ஸோ அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேடு 1-7 வருகிறது. அது அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இல்லை. அதே போல் இவங்க ஜிடியை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா 9-8 வருகிறது, அதுவும் பேடாக இருக்கிறது. அப்போ டீம் நேம் இவங்க 2 பேரும் டீம் நேமை மாற்றாத வரைக்கும் பெரிய கோப்பை அடிக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். வருஷத்தில் ஏதோ லக்கில் குஜராத் அடிச்சிட்டாலும் கூட இனி வரும் காலங்களில் தொடர்ந்து கோப்பை வரணும். அப்போ இந்த செக்மெண்ட்டில் ஈக்குவல் 2 பேரும். அடுத்து கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் மீடியமாக இருக்கார், 3-5 வர்றதுனால. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு நல்ல லீட் பண்ணக்கூடிய தலைவர் தான். ஆனால் அதே போல் இவர் சுப்மன் கில்லும் 9-2 வருது, அவருக்கும் மீடியமாக இருக்கிறது. ஸோ கேப்டன்சியை பொறுத்தளவுக்கு 2 பேரும் பேட் கமின்ஸ் ஆகட்டும் சுப்மன் கில் ஆகட்டும் நல்லா பண்ணுறாங்க. அதனால் இந்த செக்மெண்ட்லையும் 2 பேருக்கும் ஈக்குவல். டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம டுடே லக்கி வின்னர் கூட நமக்கு கிட்டத்தட்ட 70% மேலே வெற்றி கொடுக்குது. இருந்தாலும் இந்த லக்கி எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அடுத்து நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பார்க்கும்போது அதன் அதிபதி மதி பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறது கொஞ்சம் சங்கடம் காட்டுது. அதே போல் ஜிடிக்கும் அதன் மேலே பாம்பு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் விரையாதிபதி மண்டை மேலே உட்கார்ந்துருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை. அதே போல் ஜிடியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தான அதிபதி சேய் தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறாரு, அது ஒரு பின்னடைவு. ஜிடியுடைய அதிபதியும் நீச்சமாகுது. அப்போ இதில் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் சிறப்பில்லாத மாதிரி தான் இருக்கிறது. இருந்தாலும் விரையாதிபதி சம்பந்தம் லாபத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜிடிக்கு உதயாதிபதியே நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோளை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு நாம் சொல்லியே ஆகணும். ஸோ பொன் வேற நோக்கி வர்றார், பாக்கியாதிபதி நோக்கி வர்றார், லாபாதிபதி புகர் ஆட்சி பலத்தில் இருக்கிறதும் அந்த அணிக்கு பலம். ஆனால் ஜிடிக்கு மதி நோக்கி வர்றதுனால குழப்பம் சங்கடம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அது இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெட்டர். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி நீச்சமாகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை, நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகுது. ஜிடியுடைய அதிபதியும் அதே போல தான் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகுது.
அப்போ எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது தடை பிரச்சனையை காட்டுது. அதே போல் ஜிடியுடைய லாபாதிபதி நீச்ச பங்கம் ஆகுது. ஸோ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கிறது. எனக்கு என்னமோ தெரிகிறது என்னென்னா, இந்த 2 பிரசன்ன ஜாதகமும் ப்ளஸ் நஷ்ட ஜாதகமும் மோரார்லெஸ் ஈக்குவலாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் நம்ம மொத்த ப்ரிடிக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா மீ அண்ட் யூவில் ஜிடி வின் பண்ணுது. டீம் நேமில் கேப்டன் நேமில் நஷ்ட ஜாதகத்தில் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க 3 விஷயத்தில். டுடே லக்கியில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆனாலும் ஜாமக்கோலும் மீ அண்ட் யூயும் ஜிடிக்கு சாதகமாக இருக்கிறது. ஜிடியை பொறுத்தளவுக்கு பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு சிறப்பாகவே பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேபிளாக இருந்துகிட்டு இருக்காங்கங்கிறது நல்ல தெளிவாக தெரிகிறது கடந்த ஆட்டத்தின் போது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போட்டியை எஸ்ஆர்ஹெச்சிட்ட இருந்து ஜிடி கையில் பறிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம இதன் மூலமாக சொல்லிக்கலாம். இது சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இன்றைக்கி சான்ஸுக்கு வருவாங்கன்னு தெரிகிறது. ஹென்ரிச் கிளாசன், முகமது ஷமி, அபினவ் மனோகர், ஆடம் ஜாம்பா இருந்தால் அவரும் நல்ல பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க. ஜிடியை பொறுத்தளவுக்கு சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், சாய் கிஷோர், ரஷீத் கான் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிறந்த வீரர்கள் ஓரளவுக்கு நாம் கணிக்கிறதன் அடிப்படையில் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறதையும் நாம் பார்க்கணும். அடுத்து மீள் பார்வை. இதுவரைக்கும் மொத்தம் இதுவரைக்கும் 18 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் 7 மேட்ச்சில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். வெற்றி சதவீதம் 39%. 40லேருந்து 38க்கு போய் மறுபடியும் 39 வந்திருக்கு. ஸோ நம்ம ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மெத்தடை நம்ம விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு 70% மேலேயாவது நிச்சயம் நம்ம டோர்னமெண்ட் முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சிருவோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியேனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.